கதை கேட்கலாமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சான். அந்த சிங்கத்து மேலே எலிக்குட்டி ஏறி ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்துச்சான். திடீர்னு அந்த சிங்கம் கண்ணு முழிச்சு அந்த எலிக்குட்டியோட கழுத்தை பிடிச்சி, என்ன என் மேலே ஏறி விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே எலிக்குட்டி பயந்து போய், சிங்கராஜா சிங்கராஜா, தெரியாம உங்க மேலே ஏறி விளையாடிட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிச்சான். உடனே சிங்கராஜாவும், சரி போ, இன்னைக்கு எனக்கு பசிக்கலை, அதனால் பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி அந்த எலிக்குட்டியை விட்டுட்டாராமா. மறுநாள் சிங்கராஜா காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தாராமா. அப்போது ஒரு வேடன் விரிச்ச வலையில் நம்ம சிங்கராஜா மாட்டிக்கிட்டாரு. அவரால் தப்பிக்கவே முடியலையாம். என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். அப்போது நம்ம எலிக்குட்டி பார்த்துட்டு, சிங்கராஜாவை காப்பாற்றணும், ஏன்னா நேற்று நம்மளை விட்டுட்டார்ல அப்படின்னு சொல்லி அந்த வலையை அதோட பல்லால் கடிச்சு 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 துப்பி சிங்கத்தை காப்பாத்துச்சாம். சிங்கமும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம யாருக்கு நல்லது பண்ணால் திரும்ப நமக்கு நல்லதே நடக்கும்.